அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய ஒரு விஷயம், அதே போல் மிகவும் அவசரமான பதிவுன்னு கூட சொல்லலாங்க. அதாவது இந்த நாள் இனி வர வாய்ப்பு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பஞ்சமி வெள்ளிக்கிழமையில் வந்தது மட்டும் கிடையாது, இது லட்சுமி பஞ்சமி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சைத்திரிய நவராத்திரியில் வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு பஞ்சமி வந்தது ரொம்பவும் அற்புத பலனை தரக்கூடியது. அதனால் இந்த பதிவை யாருமே தவற விட்டுடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு லக் இருந்தால் இது உங்கள் கண்ணில் படும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு சூட்சம தாந்திரிக பரிகாரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன பரிகாரம், இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படவும், நீங்கள் கேட்டது எல்லாம் உங்களுக்கு தடையில்லாமல் நடக்கிறதுக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கும். அதாவது இதை சொல்லப்போனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி உள்ளது. அது என்ன அந்த வழிபாடு பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் கொடுங்கம்மா. இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இன்று இரவு ஒரு 10 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் செய்யலாம். இன்றைக்கி செஞ்சிங்கன்னா ரொம்ப அதீத பலன் தரக்கூடியது. சப்போஸ் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பண்ண முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமையில் கூட நீங்கள் பண்ணலாம். ஏன்னா வருட பிறப்பு ரொம்பவும் அற்புதமான நாளிலுமே இதை நீங்கள் பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு கைப்பிடி அளவு உப்பு இருந்தால் போதும். கல்லுப்பாக இருந்தாலும் சரி, சால்ட் அந்த நைஸாக இருக்கிற உப்பாக இருந்தாலும் சரி, உப்பு நமக்கு தேவைப்படும். அதே போல் உங்ககிட்ட மண் பிளேட் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பித்தளையில் செய்யப்பட்ட ஏதாவது பிளேட் இருந்தால் எடுத்துக்கோங்க. சில்வர் பிளேட்டை யூஸ் பண்ணாதீங்க. வாழை மட்டையால் செஞ்ச பிளேட்லாம் இருக்கும் பாருங்கள், நம்ம கோவிலெல்லாம் பிரசாதம் கொடுப்பாங்க, அது இருந்தாலும் ஓகே. இப்படி எதுவுமே இல்லாத பட்சத்தில் வாழை இலை கிடச்சிதுன்னா அதை எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய முறையை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், எந்த ஒரு தவறும் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இது மிகப்பெரிய அதிசயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் மண்ணை தொட்டாலும் இது உங்களுக்கு பொன்னாக்கி கொடுக்கும். ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் எப்படி தெரியுதோ அதே போல் ஒரு ஸ்டார் வரைஞ்சிக்கோங்க. ரெட் கலர் பென் இருந்தால் அதால் வரையலாம், குங்குமத்தாலையும் வரையலாம். இப்படி ஸ்டார் வரைஞ்சிட்டு அந்த ஸ்டாருக்குள்ளே ஒரு பீஜ மந்திரத்தை எழுத போகிறாங்க. ரொம்பவும் பலன் அதிகமாக கொடுக்கக்கூடிய, அதாவது ராஜராஜேஸ்வரி தாயாருடைய பீஜ மந்திரம். நினைத்தது எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி தரும். வாழ்க்கையில் நம்ம எட்டாத உயரத்தை அடையக்கூடிய அற்புதமான ஒரு பீஜ மந்திரம் ஹ்ரீம் அப்படின்ற இந்த பீஜ மந்திரத்தை அந்த ஸ்டாரில் இருக்கிற, அதாவது நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க பாருங்கள் நட்சத்திரம், அதில் எந்தெந்த இடத்துலலாம் கார்னர் இருக்குது பாருங்கள், முக்கோணம். இப்போ ஸ்க்ரீனில் எப்படி இருக்கோ அதே போல் அந்த முக்கோணத்தில் எல்லாத்துலேயுமே மனதை உங்களுக்கு என்னென்னலாம் வேண்டுமோ அதெல்லாம் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நல்ல செல்வ நிலை உயரணும், வருமானம் பெருகணும், வசதி வாய்ப்பு ஏற்படணும், நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வம் வேண்டும், அதுபோல் உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ, வற்றாத பணவரவு வேண்டும், மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருள் வேண்டும் அப்படின்னு நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இருக்குது பாருங்கள், அதில் எல்லாம் ஹ்ரீம்னு எழுதிக்கோங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரியல் நேம், உங்களுடைய உண்மையான பேர் என்னவோ அந்த பேரை எழுதிட்டு அதுக்கு கீழே ஹ்ரீம் அப்படின்ற இந்த மந்திரத்தை எழுதிக்கோங்க. இப்படி எழுதிட்டீங்க பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் தாம்பழத்தட்டு, மண் தட்டு, வாழையில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எழுதின பேப்பரை அந்த தட்டில் வச்சுடுங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி கல்லுப்பை நீங்கள் ஒயிட் கலர் பேப்பரில் ஹ்ரீம் எழுதிருக்கீங்க பாருங்கள், உங்கள் பேர் எழுதி ஹ்ரீம் அப்படின்ற பீஜ மந்திரத்தை எழுதிருக்கீங்க பாருங்கள் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில். அந்த பேப்பரை அந்த தாம்பழத்தட்டில் மடக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. அந்த தாம்பழத்தட்டில் வச்சு அந்த ஹ்ரீம் அப்படின்ற மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லி, நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு உப்பு இருக்குது பாருங்கள், அந்த பேப்பர் மறையிற அளவுக்கு நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த பேப்பர் முழுக்க தூவிடுங்க. நீங்கள் அந்த உப்பை நீங்கள் எழுதின மந்திரத்துக்கு மேலே தூவும்போது மனசுக்குள்ளே மந்திரத்தை சொல்லிக்கொண்டே உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அது கண்டிப்பாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட அந்த உப்பை நீங்கள் தூவுங்க. தூவி முடித்ததுக்கப்புறம் அந்த பேப்பர் வெளியில் தெரியக்கூடாது, அந்தளவுக்கு உப்பை நீங்கள் அதில் தூவிடுங்க. தூவி வச்சுட்டு வராகி எண்ணெயோடைய பாதத்தில், அந்த தாம்பழத்தட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வாழை இலையில் வச்சிருந்தாலும் சரி, அம்மாவோட பாதத்தில் வச்சு, அதாவது நீங்கள் எழுதின பேப்பர் அதுக்கு மேலே உப்பு தூவிட்டீங்க முழுக்க, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு தீபம் ஏற்றணும்.
உங்கள் வீட்டில் நெய் இருந்துச்சுன்னா நெய் தீபம் ஏற்றலாம். இல்லை இலுப்பெண்ணெய் இருந்தால் இலுப்பெண்ணெய் தீபம் ஏற்றலாம். ரெண்டும் இல்லாத பட்சத்தில் உங்கள் வீட்டில் நல்லெண்ணெய் இருந்தாலும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. அதுக்குள்ளே போடக்கூடிய திரி பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய திரியை போட்டு நீங்கள் கிழக்கு பக்கம் இல்லைன்னா வடக்கு பக்கம் பார்த்தது போல் அந்த தீபத்தோட சுடர் கிழக்கு பக்கம் இல்லைன்னா வடக்கு பக்கம் பார்த்தது போல் இருக்கும்படி பார்த்துக்கோங்க. இப்படி நீங்கள் தீபத்தை ஏற்றி வச்சுட்டீங்க இல்லையா? அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டாரு, உங்கள் பேர், க்ரீம் இதை குங்குமத்தில் பன்னீர், ஜவ்வாது இது போல் வாசனை திரவியங்கள் கலந்து நான் சொன்ன ஸ்டாரை நீங்கள் வரையலாம். அதில் இருக்கிற மந்திரம் உங்கள் பேரையுமே இந்த குங்கும பேஸ்ட்டால் நீங்கள் வரையலாம். இது உங்களால் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தால் நீங்கள் ரெட் கலர் பெண்ணால் நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணியில் மார்க்கரால் வரையலாம். குங்குமத்தால் வரைஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது தாழம்பூ குங்குமம் கிடச்சின்னா ரொம்ப நல்லது. அதால் வரைஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மாதுளங்குச்சி இல்லைன்னா வெத்தலை காம்பு இல்லைன்னா வேப்பங்குச்சியால் நீங்கள் அது போல் ஸ்டார் வரைஞ்சி அதுக்குள்ளே இந்த மந்திரத்தை எழுதுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியே கொடுக்குங்க. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். நீங்கள் மண்ணை தொட்டால் உங்களுக்கு பொன்னாக்கி கொடுக்கும். நீங்கள் வேண்டுனது அனைத்தையும் கொடுக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இதை தவற விட்டுடாதீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தீபத்தை மாலை நேரத்தில் இன்று 6 மணிலேருந்து ஒரு 10 மணிக்குள்ளே இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். இன்றைக்கி முடியாதவங்க நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் தீபத்தை ஏற்றலாம். நாளைக்கும் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தால் வருட பிறப்பு வருது பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை அன்று கூட இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். அந்த தீபம் தானாக குளிர்ந்ததுக்கப்புறம் அந்த பேப்பரை எடுத்து அதை 2ஆக மடித்து உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கலாம். இல்லை பணம், காசு, நகை வைக்கிற இடத்துலையும் வைக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்கிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே இருக்கிற கேஷ் பாக்ஸில் கூட இந்த பேப்பரை நீங்கள் வைக்கலாம். இப்படி வைக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுவதை காணலாம். உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதுபோல் நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது சக்ஸஸ் ஆக தான் முடியும். தோல்வி என்பதே இருக்காது. ஒரே கல்லில் பல மாங்கான்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமான வழிபாடு. மறக்காமல் பண்ணுங்கள். சுத்தமாக இருக்கும்போது தான் பண்ணணும். நான்வெஜ் சாப்பிட்ருந்தா பண்ணாதீங்க. மாதவிடாய் காலத்திலையும் பண்ணக்கூடாது. சுத்தமாக இருக்கும்போது தான் பண்ணணும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பேப்பரை நீங்கள் தூக்கி போடணும்லாம் அவசியம் கிடையாதுங்க. ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. அது எவ்வளோ நாளாக இருந்தாலும் உங்கள் கிட்ட இருக்கலாம். ஒன்றும் தவறு கிடையாது. அந்த கல் உப்பையுமே ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையுமே வைக்கலாம். 1 மாதம் கழிந்த பிறகு அந்த உப்பை ஏதாவது ஓடுற தண்ணியில் கால்படாத இடத்துல போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இதை நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.